யாரா அந்த பிரியான்னு பேரை கண்டுபிடிச்சா? எனக்கு சுற்றி சுற்றி அந்த பிரியா பேர் தானே அடி விழுவுது. அங்கொன்னு தேங்க்யூ ராஜு பாய். 2 finger in the glitch. இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். நான் தாங்க ஆர்டிஎஸ் ராஜி. நேற்று எங்கே போனோன்னு தெரியல, இன்றைக்கி எங்கே போனோன்னு தெரியல. நாங்கள் இந்த ஏரியா வந்துட்டு புதுசுனால எந்தெந்த பக்கம்லாம் போனால் எந்தெந்த வழியாக வரலான்னு. இப்போ எங்களுக்கு சேலமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பக்கம் போனாலும் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி தெரியும். ஆனால் எனக்கு இந்த ஏரியாக்குள்ளே வந்தால் மட்டும் தான் எங்கள் வீட்டுக்கு வர தெரியும். கர்நாடகாவும் இப்போ எங்கள் வீடு தான். இனிமேட்டு எனக்கு 2 வீடு. தமிழ் நீ தான்டா சொன்ன, சேலத்தில் இருக்கும்போது சேலம் வீடு, கர்நாடகா. ஸோ வந்துட்டு நாங்கள் இந்த ஏரியாவில் வர முறை எங்களுக்கு இந்த ஏரியாவில் எப்படி வரணும்னு தெரிஞ்சிருது. இதுவே வந்துட்டு ஏரியா தாண்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பக்கம் போகுது. வாங்க இப்போ நம்ம போயிட்டு நம்ம நேற்று புல்லட் ஓட்டினோன்னா, இன்னைக்கெலாம் நான் புல்லட் ஓட்ட மாட்டேன் போட. எப்படா வளைஞ்சு ஓட்டுறீங்க? புல்லட் வந்துட்டு ஸ்லோவாக ஓட்டுறதுக்கு அப்புறம் அப்படியே நார்மலாக போகிறதுக்குலாம் கரெக்டாக இருக்குது சார். ஆனால் பெங்களூர் சிட்டியில் வளைஞ்சு போகிறதுக்கு நம்ம செரி பைக் தான் கரெக்டாக இருக்குது. இதில் சார்ஜ் லெவல் தான்டா இருக்குது. இன்னொன்று பேட் இவ்வளோ நேரம் சார்ஜ் இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி எந்த சைடு போகலான்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி நகர் பக்கம் போகலான்ட்டு நாங்கள் பிளான் வச்சுருக்கோம். வண்டி சாவியே எடுக்கலடா, போத் வண்டி சாவியே ஸ்டேக். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா? ஏண்டா வடி, நேற்று நீ ஒன்று பண்ணில, அந்த இங்கிலீஷ் தப்புன்னு தெரிஞ்சு கான்ஃபிடண்ட்டாக பேசுறீங்களா? ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு இந்த மாதிரி தான். எங்கள் இங்கிலீஷ் தப்புன்னு தெரிஞ்சாலும் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுவோம். பைக்கு இவெல்லாம் எப்படி இந்த அட்ஜஸ்ட் போட்டு ஓட்டுறான்னு தான் தெரியல. இந்த டைமில் தான் நம்மளாம் 10 hour மிஸ் பண்ணுறோம்ப்பா. இருங்க சீக்கிரம் நம்ம 10 hour கொண்டுருவோம். எப்படி இந்த அட்ஜஸ்ட் போட்டு இவரெல்லாம் லோக்கலில் ஓட்டுறாரு? போலீஸ் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. அங்கே ஒரு போலீஸ் இருந்தாங்க, இப்போ தான் ஃபைன் கட்டிட்டு வந்தோம். பார்த்து யூட்டன் போட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை சண்டேனால அட்ஜஸ்ட் போடுறாரோ? ஒரிஜினல் அட்ஜஸ்ட் இருப்பா அதுவும். இந்த குட்டி பையனுக்கு, டேய் குட்டி பையா உள்ளே போ, கிட்னாப் பண்ணிவிடுவேன் பார்த்துக்கோ. ஆனால் எங்கள் ஏரியாவில் எல்லா கடையும் இருக்குது, இந்த ஒரு ஹெல்மெட் கடையை காணா. ஒரே ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டா கிளம்பிடலாம். எங்கே இருக்குது? நீ போக்கா. ஹெல்மெட் கடை பின்னாடி இருக்கவனுக்கு ஹெல்மெட்டில் வச்சுறாங்க. மெயின் ரோட்டுக்கு போய் டபக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சீன் ஆகிடும். இவர்கிட்ட கேட்கலாமா? அவரே ஹெல்மெட் போடாமல் இருக்கார். இவர்கிட்ட போய் என்னத்தான் நான் கேட்குறது? 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டராக மாற்றி விட்டனே. இது வந்து நம்ம ஊர் மாரி வச்சார். இங்கே வந்துட்டு ஸ்ட்ரீட்டாக இருக்கிறதுனால இங்கே போலீஸ் அவ்வளோ நிற்க மாட்டாங்க. ஈவினிங் டைமில் வந்து நிற்பாங்க. மார்னிங் டைம்லாம் ஒர்க் போகிறதுனால விட்டுறாங்க. அதனால் இங்கே இருக்க ஒரு ஹெல்மெட்டு கடை. ஐயோ ஷோரூமில் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்குமோ? எங்கடா ஹெல்மெட்டுன்னு தான் இருக்குது, ஹெல்மெட்டை காணா. அந்த 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு இருக்கும் பாரு, அந்த ஹெல்மெட்டு போய் வாங்க. போயிட்டு ஏஜிவி கிஸ்தான் ஆடுறான். காரை நிறுத்த வந்து தரமான சம்பவம் பண்ணிட்டேன். என்ன பண்ண? ஸ்டாண்ட் உடச்சிட்டியா? ஏண்டா நான் நைட்டு கட்டி வச்சிருந்தேனேடா, வந்துருச்சுடா. கட்டு மூடிட்டு உட்காந்தி. ஏண்டா வட்டி எங்கள் வீட்டு ஓனர்கிட்ட ஏன்டா திருட்டு முழிக்கிற? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா கேட்டாங்க, என்ன 2 பேருன்னு சொல்லிட்டு ஒரு ஊரே உள்ள இருக்குதுன்ட்டு. நீ உன்னை தான் கழுவி ஊத்துனான். வண்டி இங்க நிறுத்த சொல்றான், அவன் பாட்டுக்கு மதிக்காம என்னைய போறான். என்ன சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு நீ தான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவன் சொல்றாங்க. புரிஞ்சும் புரியாத மாதிரியே உட்காந்துட்டு இருக்க. போய் ஹெல்மெட் வாங்கு. கண்டா கழிச்சினா பொண்ணு தானே. நொட்டிட்டு போயிடுச்சா? அட்வான்டேஜ் எடுத்துக்காதனுங்கிறா. அப்போ உங்கள்கிட்ட காசு மட்டும் எதிர்பார்ப்பாளா? காசு திருப்பி கொடுப்பாளா? கொடுத்தா ஐயோ இந்த மாதிரி பொண்ணுங்களாம் வச்சுக்காத. நீ உன் காசு நீ மொக்க போடுறதுக்குலாம் வேணுமா? அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. அப்படின்னா மயிருக்கு நீ காசு கேட்குறேங்கிட்ட, நீ என்ன இதுக்கு காசு கேட்குறேன்னு கேட்டு. யாரா அந்த பிரியான்னு பேரை கண்டுபிடிச்சா? எனக்கு சுற்றி அந்த பிரியா பேர் தான்டா அடி விழுவுது. 40 நிமிஷம்டா இங்கேருந்து. வா நான் ஷார்ட் கட்டில் கூப்பிட்டு போகிறேன் பேர். எனக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும். இந்த ஏரியாவில் 3 நாளாக நான் என்ன பண்ண நினச்சிங்க சார்? இருக்கிற எல்லா முக்கு சந்தும் கண்டுபிடிச்சிட்டேன். நான் வேறு உள்ளே பூந்துட்டேன். வந்தானா? இங்கே தானே நான் ஜூஸ் குடிக்க வருவேன். ஆனால் இங்கே ஐயோ நமக்கு தான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்குது. கல்யாணம் மட்டும் ஆகினா கூட பரவாயில்ல, ஒரு குழந்தையே பிறந்திருக்குது. பொண்ணுங்களை நம்ம சைட் அடிக்கக்கூடாது. இங்கே நம்ம ஹெச்ஆர் நிறைய பேர் வந்தாங்க. ஹெச்ஆர்னு நிறைய பேர்த்த நம்ம மீட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்களா அப்படியே கிலோமீட்டர் கம்மி பண்ணிட்டேன். 10 கிலோமீட்டர் காட்டுனுச்சா? இப்போ பாருங்கள் வெறும் 7 கிலோமீட்டர் தான் காட்டுது. எப்படி நம்ம எல்லாம் முக்கு சேர்ந்தும் கற்றுக்கிட்டோம் 2 நாளில். ஆனால் எனக்கு ஒரு தைரியம் வச்சா நான் எங்கே போனாலும் பொழைச்சிப்பேன்ட்டு
ஐயோ ஹெச்ஆர் அப்புறம் இன்னொன்று இருக்குது, நம்ம ஜெரிக்கு நம்ம சீட் கவர் போட்டோம்ல, அது ப்ளஸ் 10 இருக்கலாம் ஒரே பிராண்டில் தான் போட்டிருப்போம். சாமி, நீங்கள் தயவு செஞ்சு எப்போ எந்த பொருள் வாங்கினாலும் சரி, நாட் ஈவன் நான் சீட் கவர்னு சொல்லலை, மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வாங்கிறதுக்கு முன்னாடி ரேட்டை கேட்டுட்டு வாங்க. மேபி நீங்கள் கேட்டுட்டு வாங்க, நீ வந்துருன்னு ஒரு இதுதான். இந்த ஏரியா எல்லா சந்தையும் எனக்கு தெரியும். நான் இங்கே கூகுள் மேப் பார்க்கலையே, அங்கத்துக்கு தான் போட்டிருக்கேன். இங்கே தான் ஜூஸ் குடிப்போம் நானும் சாண்டியும் வந்து. நான் அந்த சீட் கவர் போட்டேன் பாருங்க, சரி 2 என்ன மிஞ்சி போனால் ஒரு 5000 10,000 வரும், 5000 8000 வரும் தான் நினச்சேன். 20,000 ரூபா சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஹெச்ஆர். இந்த ஏரியாவில் இன்றைக்கி இவ்வளோ டிராஃபிக், இன்னைக்கு சாட்டர்டேனால டிராஃபிக்கா? டே நம்மகிட்ட கேஷடாருண்ணா, இது வாக்கி டாக்கி சவுண்டு, ஆனால் நம்ம ஊரில் பாடலை. என்னன்னு பார்த்தா டிராஃபிக் போலீஸு கிரிக்கெட்டு ஓடி என்றா இது. டே இங்கெல்லாம் யாரையும் வம்புலுக்க முடியாது, எல்லாரும் ஏண்டா தம்பி எந்த ஊரப்பா நீ? அன்றைக்கி நீ பார்க்கல, நானும் சாண்டி திலக்கு 3 பேரும் போனோம். எங்கே ஒரு மாலுக்கு போயிட்டு வந்தோம், மேப் மாறிட்டேன்னு ஒரு செகண்ட் நின்னோம். பின்னாடி இப்படி லைனாக வண்டி நின்றுடுச்சு. எடுக்கிறதுக்குள்ளார அங்கே வந்து தோத்துன்னு கத்துனேன். நான் கன்னடத்தில் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை திட்டினாரா, எனக்கு புரிஞ்சோடனே நான் திருப்பி திட்டினேன், என்ன நான் பேசுகிறேன் அப்படின்னு. உடனே எந்த ஊரப்பா நீ, இங்கே எதுக்கு வண்டி ஓட்டுற அப்படின்னு. நம்ம ஒரு சரியான கோபம், திலக்கு சட்டைக்கு போயிருச்சு இறங்கி. இவனுங்களாம் எப்படி மாட்டாம ஓட்டுறானுன்னு தெரியல. நான் வண்டி ஃபுல் ஸ்ட்ராக்கு, நான் 5 கிலோமீட்டர் தான் இருக்கா. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி விட்றா. இங்கே பார்க் பண்ணலாமா என்னன்னே தெரியாதுடா. ஆமாம் பார்த்தா கிச்சு கிச்சாக தான் இருக்குது. அவர்கிட்ட கேளு, அந்த ஆள் இருக்காரு பேர், அவர்கிட்ட கேளு பைக் பார்க் பண்ணலாமா, போலீஸ் இஷ்யூ இல்லையான்னு கேளேன். இது வச்சா ஃபோனு பெங்களூர் இருக்கிற ரோட்டுக்கு லென்ஸு காணாமல் போயிடும். படி பாக்கெட்டில் ஃபோனு வைப்ரேட் ஆகுது, அப்புறம் காணாமல் போயிடும் ஃபோனு. சென்சார் அடி வாங்கிருச்சுன்னா அப்புறம் சலுப்பாக இருந்துச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு. போலாம் இன்னைக்கு சாட்டர்டேனால சரியான கூட்டமாக இருக்குது சார் பெங்களூர் ஃபுல்லாக. பெட்ரோல் வேறு அடிக்கல. இப்போ தான் இங்கே டே 3 vlog-ஏ பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து டே 10க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் சச்சோ 1 வேவா இது ஹெச்ஆர்? மேப்பை பார்த்துக்கிட்டே 1 வேவா 2 வேவான்னு பார்க்காமே வந்துட்டேன் ஹெச்ஆர். ஆனால் 1 வேக்குள்ளாரையும் போகிறாங்க. நம்ம பேட் லக் எவன்ட்டே மாட்டி சின்னாபின்னமாக ஆகணும்னு வச்சுக்கோங்க. எதுக்கு? ஆனால் பார்த்தீங்களா, யோசிக்காமல் லெஃப்ட் ரைட்னு ஏதோ நம்ம ஊருக்குள்ளே சுற்றுற மாதிரியே சுற்றுறேன். இங்கே என்ன பெனிஃபிட்னா, எல்லாமே ஸ்கொயராக ரோடாக இருக்கா. எந்த சந்தில் பூந்தாலும் ஏதோ ஒரு சந்தில் வெளியே வந்துடுறோம். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் உள்ளே பூந்துடுறேன் ஹெச்ஆர். இன்னொன்று பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏரியாவெலாம் அவ்வளோவா போலீஸ் நம்ம முன்னாடி புல்லட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பெங்களூரில் இவனுங்கிட்ட லேண்ட் இருக்கோ இல்லையோ, ஐஃபோன் இருக்கோ இல்லையோ, பைக்கு காரு என்ன இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு பொண்ணு இல்லாமல் அவனுமே இருக்க மாட்டாங்க. பாருங்க, அந்த மூலையில் ஒரு பொண்ணு, இந்த ஸ்கூட்டியில் ஒரு பொண்ணு நடந்து வராரு, இவர் ஒரு ஜோடி, அங்கே ஒரு ஜோடி, இங்கே பாருங்கள் ஒரு ஜோடி தனியாக நிற்குது. எங்கள் வீட்டுக்காரி வீடியோ பார்த்தானா அவ்வளோதான், நீ பிடுங்கினதெல்லாம் போதும், வந்து சேர் பெங்களூருக்கு சேலத்துக்கு அப்படின்னு. ஏதோ ஸ்கூல் இருக்குது போல தான், குழந்தைங்களா இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நம்ம லிஃப்ட் கொடுக்கலாமா? வேணாம், ஏற்கனவே லிஃப்ட் யார் அவன் டர்ரு புர்ருன்னு வர்றது. அங்கொன்று தேங்க்யூ. அங்கே ஒருத்தர் ஹெல்மெட் கீழே விட்டா. நீ ஏன்டா என் கையை நெஞ்சு பிடிச்சிக்கிட்டா? குமிய முடியல என்னால்.
பின்னாடி தான் வண்டி வரலையேதா. இங்கே ஒருத்தர் ஹெல்மெட் பறக்க விட்டாங்க. ஹெல்மெட் பறக்க விட்றதே வேலையாக இருக்கானுடா எல்லாரும். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்மெட்டு ஹியூமானிட்டி பண்ணோம். பெட்ரோல் வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், போகிறவங்களுக்குலாம் கொடுப்போம். பட் நேராகவே உட்காரு, நீ இப்படி டேங்க்ல கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இறங்கி எடுக்கலான்னு பார்த்தேன். கேட்டா அவன் தான் ஆட் ரேசர், நான் ஆட் ரேசர்னு போயிடுவேன். அப்படிதான் படி சொன்ன. ஒரு சின்ன பையன் வந்துட்டு கேட்டான், நேற்று நீ ஓடிட்ட, நீங்கள் தானே ஆட் ரேசரு. ஆட் ரேசரா எவரு அப்படின்னேன். ஓ நீங்கள் இல்லைங்களா, சாரி ப்ரோ அப்படின்னாங்க. இல்லை நான் தான் அப்படின்டா. அவனுக்கு சிரிப்பு தாக்க முடியல. அப்புறம் ரீல்ஸ் ஷேர் பண்ண பார்க்கவே இல்லைண்ணா. ரீல்ஸ் ஷேர் பண்ண பார்த்தனே அப்படின்னா, என்ன ரீல்ஸ் பண்ணேன்னு பார்த்தேன், என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் வாப்போன்னு பேசுவேன் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கன்னடத்தில் இப்படி தான் பேசுவாங்கண்ணே. வாப்போன்னு தான் பேசுவாங்க. அந்த வாங்க போங்க அந்த பண்பு இதெல்லாம் கிடையாது இவங்ககிட்ட. 1-2 பேர்த்துட்டு இருக்குதுங்க, 1-2 பேர்த்துட்டு இல்லை. ஐயோ இவங்ககிட்டலாம் கொஞ்சம் பார்த்தே பேசணும். பேசவே வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிடணும். பட் இப்போ போகிற நீ பெங்களூரில் ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணி நீ பெங்களூருக்கு கடிச்சாவா மாறுற. வெள்ளை லைன் தொடக்கூடாதான் படி. இப்படி கேஸு வெள்ளை லைன் தொட்டாலும் அந்த இந்த ஹெல்மெட் படினா நீ அப்படி தான் இருப்ப. பார்த்தா எம்ஐடி வாங்கி தரவா, தொண்டை வேற வலிக்குது. காசு விட்டுட்டு 200 வச்சு அப்புறம் பெங்களூரில் சர்வே பண்ணுறது நான். அடியாத்தி இந்த இடத்து பெட்ரோல் பங்க் வந்தால் மட்டும் தான் ஃபாரின் வந்த மாதிரி இருக்கும் வச்சாரு. இவங்க வேற ஒன்று வண்டி விட்டு இறங்கி பெட்ரோல் போட சொல்லுவாங்க. இவனுக்கு ஒன்று ஒன்றா இறங்கி பெட்ரோலை போட்டு என்னமோ சொல்லி சிரிக்கிறான். ஆஃப் பண்ணி வைக்க சொல்கிறானா. இதுக்கு எதுக்குற பெட்ரோலு? எத்தனை 500 ரூபாய்க்கு போட்டேன். அது போய் அங்கிட்டு நிறுத்து. இல்லைனாலும் அங்கே தான்டா நிற்ப நீ. 200 எங்கடா அவன்? எங்கே விட்டுட்டு தான் போவோம் இந்த ஹெலிகாப்டரு. திட்டு வாங்கினியா? கேஷுவலாக வீடியோ எடுறானா, மூஞ்சில் விட்டு வீடியோ எடுக்கிறான்டா அவன். ஏன்னாப்பா வண்டி இப்படி குறுக்க போட்டுக்கிட்டிங்கன்னா நாங்கள் இப்படி போகிறது. இப்படி தான் அன்றைக்கி ஒரு தாத்தா என்கிட்ட பேசினார். ஐயோ கூலண்ட் வேறு ஓடியே சலிக்குது. இப்போ தான் வண்டிலாம் ரெடி பண்ணேன். என்றா இது? ஓ இது இங்கே தான் இருக்கா? இது கிங்ஃபிஷர் பில்டிங்கு.